الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. قال أبي هريرة رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم قال: رغم أنف ثم رغم أنف ثم رغم أنف من أدرك أبويه عند الكبر أحدهما أو كليهما فلم يدخل الجنة. رواه مسلم. கிணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நாம் தொடர்ச்சியாக உறவை பேணக்கூடிய பாடங்களையும் பெற்றோர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய நல்ல முறையாக நடந்து கொள்ளக்கூடிய பாடங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், முதிய வயதுடைய பெற்றோர்களில் இருவரோ அல்லது ஒருவரோ இருந்தும் சொர்க்க நுழைய முடியாமல் போன மனிதரின் நாசமாகட்டுமாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை கூறினார்கள். இந்த ஹதீஸ் குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த நீண்ட ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை ஆமீன் என்று கூறினார்கள். மெம்பரில் ஏறும் பொழுது அந்த 3ல் ஒரு விஷயத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாருடைய பெற்றோர்கள் இருந்து அவர்கள் முதும வயது அடைந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தும் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து சொர்க்கத்தில் பெறவில்லையோ, சொர்க்கத்தில் நுழையவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது நான் ஆமீன் கூறினேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இங்கு நம்முடைய உறவுகளே மிக புனிதமான ஒரு உறவு என்று பார்க்கும் பொழுது நம்முடைய பெற்றோர்கள் தான். மற்ற உறவுகளாவது ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குமா என்ற ஒரு நிலை இருக்கலாம். ஆனால் பெற்றோர்கள் என்ற ஒரு உறவு என்பது அவர்கள் நம்மிடமிருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் அவர்கள் வைக்கவில்லை. நம்மை பெற்றெடுத்ததிலிருந்து கடைசி வரை நம்மை வளர்த்து பெரிய ஒரு ஆளாக்கும் வரை அவர்களுடைய அனைத்துமே என்ன, என்னுடைய குழந்தைகள் அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையும் அவருடைய ஒரு கனவு தான் அதை அவர்களை வாழச் செய்தது. இப்போ கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயத்தில் மிக முக்கியமானவர்கள் என்று பார்க்கணும் நம்முடைய பெற்றோர்கள். அதிலும் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தாய். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு முன்னர் வந்த ஹதீஸிலும் ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அதிகமாக மக்களிலே நன்மையான விஷயத்தில் நாம் மேற்கொள்வதிலும் அவர்கள் நல்ல முறையாக நடந்து கொள்வதில் யார் உரிமையாளர் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை உன்னுடைய தாய் என்று ஒவ்வொரு தடவை கேட்கும் பொழுது கூறினார்கள். 4வது தடவை தான் உன்னுடைய தந்தை என்று கூறினார்கள். இப்போ சுப்ஹானல்லாஹ், ஏன் இந்த விஷயங்கள் 3 தடவை 3 மடங்கு அந்தஸ்து தாய்க்குள்ளது என்று பார்க்கும் பொழுது விளக்கு உரையில் நான் ஜுமாவிலும் தெரியப்படுத்தினேன், திரும்பவும் நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். 3 அந்தஸ்து தாய்க்கு பெறக்கூடிய விஷயத்தில் தந்தை வருவது கிடையாது. ஒன்று, அந்த தாய், அந்த பெண் 9 மாசம் அந்த சிசுவை தன்னுடைய கருவில் சுமந்து கொண்டிருக்கின்றாள். இதில் அவள் தனித்தவளாக இருக்கின்றாள். இதில் அந்த தந்தையுடைய எந்த ஒரு பங்கில் இருப்பது கிடையாது. அந்த வலியையும் அந்த சுமையையும் செல்லக்கூடிய விஷயம். 2வது, பிரசவத்துடைய அந்த வலியும் பிரசவ நிலை ஏற்படும் பொழுது, டெலிவரி ஏற்படக்கூடிய கஷ்டமும் சுப்ஹானல்லாஹ் எப்படி என்றால் ஒரு மறுவாழ்வு தான். அந்த தாய்க்கு ஒரு மறுவாழ்வு வாழக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்படுகின்றது, செத்து வாழக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. இதிலும் அந்த தாய் தனித்தவளாக இருக்கின்றார். பிறகு 2 வருடம் கிட்டத்தட்ட பாலூட்டக்கூடிய விஷயத்திலும் அந்த தாய் தனித்தவளாக இருக்கின்றார். இதில் 3லும் பார்க்கும் பொழுது தந்தை வருவது கிடையாது. தந்தையுடைய அரவணைப்பும் தந்தையுடைய உதவி இருக்கும். ஆனால் இந்த 3 விஷயத்தில் அவள் பெறக்கூடிய சிரமத்தை அவள் தனித்தவளாக தான் சுமக்கின்றாள். இதனால் தான் அறிஞர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு கூறியிருக்கலாம் என்று கூறியிருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், ஆக நம்முடைய பெற்றோர்களை கண்ணியப்படுத்துவது என்பது நாம் அது ஒரு பாக்கியமாக நினைக்க வேண்டும். அதை செய்வது என்பது நமக்கு ஒரு பாக்கியமாக நாம் நினைத்து செய்ய வேண்டும், சுமையாகவோ அல்லது பாரமாக நாம் நினைத்து செய்யக்கூடாது. அதனால்தான் அடுத்த ஹதீஸில் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடந்து ஒரு சஹாபி வந்தார். இறை தூதர் அவர்களே, எனக்கு சில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸில் நாம் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அல்லாஹ்விடம் இருந்து நன்மையை எதிர்பார்த்த வண்ணமாக ஜிஹாது செய்யவும்
ஹிஜ்ரத் செய்யும் உங்களில் நான் சத்திய பிரமாணம் செய்கிறேன் என்று கூறினார். உன் பெற்றோரில் எவரும் உன்னுடன் வாழ்கின்றனரா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். ஆம், இருவரும் உள்ளனர் என்று கூறினார். அல்லாஹ்விடமிருந்து கூலியை எதிர்பார்க்கிறீர்களா என்று கேட்டார்கள். ஆம் என்றார். உன் பெற்றோரிடம் செல்லும், அவரிடம் அவ்விருவரும் உன் நட்பை அழகாக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அப்போ உன்னுடைய பெற்றோருக்கு செல்லு, பணிவிடை செய்து, அதுவே உனக்கு அந்த ஜிஹாதுடைய நன்மையும் உனக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த சஹாபி இன்னொரு அறிவிப்பில் பார்க்கும்போது யமன் நாட்டிலிருந்து வந்திருக்கிறார். வந்து அல்லாஹுடைய தூதரே, ஹிஜ்ரத் மேற்கொண்டு வந்திருக்கிறேன், ஜிஹாது உங்களுடன் சேர்ந்து நான் அல்லாஹுடைய பாதையில் போரிடுவதற்காக வந்திருக்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது என்று சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, பெற்றோர்கள் இருக்கின்றார்களா? ஆம். எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள்? அழுத நிலையில் விட்டு வந்தேன். அவர்கள் நான் வெற்றி வரும் பொழுது அழுது கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், போங்க, திரும்பி போங்க, எப்படி அவர்களை நீங்கள் அழு வைத்தீர்களோ அப்படியே அவர்களை சந்தோஷப்படுத்துங்கள் என்று அனுப்புகின்றார்கள். யோசிச்சு பாருங்க, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு நன்மை நாம நம்முடைய பெற்றோருக்கு செய்தாலும் குறைவுதான். ஆக உறவுகள் பேணக்கூடிய விஷயத்தில் நாம அஞ்சிக் கொள்ள வேண்டும். நம்முடைய உறவினர்களுக்கு நாம எவ்வளவு முடியுமோ நம்மால் உதவி செய்யக்கூடியதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இதனால்தான் அபூ தல்ஹா அல் அன்சாரியுடைய ஹதீஸை நாம் பார்த்தோம். அல்லாஹுடைய பாதையில் தாம் விரும்பியதை செலவழிக்காதவரை அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற மாட்டோம் என்ற அந்த வசனம் இறங்கிய உடனே அபூ தல்ஹா அல் அன்சாரி என்ன வந்தார்கள், அல்லாஹுடைய தூதரே, மதீனாவில் எனக்கு நிறைய தோட்டங்கள் உள்ளன, பிரித்த பழ தோட்டங்கள். அதில் எனக்கு மிக பிடித்தமானது பைரஹா என்று சொல்லக்கூடிய இந்த தோட்டம் தான். இந்த தோட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஸ்ஜித் நபவிக்கு முன்னால் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலிலிருந்து வெளியே வந்து அந்த தோட்டத்துக்குள் சென்று அதில் இருக்கக்கூடிய மிக ருசியான தண்ணீரை என்ன செய்வாங்க, குடித்து விட்டு வருவாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை, நான் இது அல்லாஹ்வுடைய பாதையில் நான் செலவு செய்கிறேன், இது எனக்கு பிடித்தமான ஒரு தோட்டம், நான் கொடுக்கிறேன், நீங்க எங்க இதை பயன்படுத்த வேண்டுமோ பயன்படுத்திக்கொள்ள என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள், இது மிகப்பெரிய ஒரு வியாபாரம் நீங்க செய்யறீங்க, பஹின் என்று சொல்லி என்று கூறி இது மிக பலனுள்ள ஒரு வியாபாரம் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள், உங்களுடைய உறவினர்களுக்கிடையே நீங்க என்ன செய்யுங்க, அதை பங்கிட்டு விடுங்கள் என்று சொல்லும்போது, அப்படியே ஆகட்டும் அல்லாஹ்வுடைய தூதரே என்று என்ன செஞ்சாங்க, உடனே அதை பங்கிட்டு தன்னுடைய உறவினர்களுக்கு அவர்கள் கொடுத்து விட்டார்கள். புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய இந்த சம்பவத்தை நாம் முன்கூட்டி பார்த்தோம். ஆக சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்களுடைய விஷயத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் உறவுகளை பேணக்கூடிய விஷயத்தில் மிகவும் ஒரு உறுதியாக இருந்தார்கள். எதுவரை என்றால் அவங்களுடைய தாய் அல்லது பெற்றோர் அவருடைய முஸ்லீம் அல்லாத நிலையில் இருந்தாலும் சரி, அந்த அவங்களுக்கு எந்த ஒரு காயம் படுத்துவதோ எந்த ஒரு விஷயத்தை புண்படுத்துவதோ என்றும் செய்ய மாட்டார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தாய் முஸ்லீமாக இல்லை. ஒரு கட்டத்தில் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்து பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து படிக்க ஆரம்பிக்கும் பொழுது, கல்வியை கற்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த நேரத்தில் அவங்க முஸ்லீமாக இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஏசுவார்கள், மிக விமர்சனம் செய்வார்கள். அதெல்லாம் தாங்க முடியாது. யோசிச்சு பாருங்க, தாங்க முடியாது, அழுது கொண்டே போவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னால பொறுத்து கொள்ள முடியல. ஒன்று என்னுடைய தாய், இன்னொரு நீங்க. இந்த நேரத்தில் என்னால பொறுக்க முடியல, நீங்க அல்லாஹ்வுக்காக துஆ செய்யுங்க, என்னுடைய தாய் இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கின்றார். துஆ செய்த உடனே அந்த சந்தோஷத்தில், அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்து விட்டார் என்ற அந்த சந்தோஷத்துல கண்ணீர், அந்த ஆனந்த கண்ணீர் வடித்து ஓடுறாங்க வீட்டுக்கு. போயிட்டு பார்க்கும் பொழுது அவங்களுடைய தாய் என்னை குளித்து கொண்டு இருக்காங்க. அங்கே இருங்க என்று அங்கு உள்ளிருந்து சப்தம் வருது. வெளியே திறந்து அவர்கள் பிறகு திறந்து பார்க்கும் பொழுது அங்கு கலிமாவை முழங்குகின்றார்கள். அந்த சந்தோஷத்தில் திரும்ப ஓடி வராங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க கேட்ட துஆ அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், என்னுடைய தாய் இஸ்லாத்தை என்ன தழுவி கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள் என்று சந்தோஷம் அடைந்தார்கள். பாருங்க சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அந்த விஷயத்தில் தாய் என்ற அந்த விஷயத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயத்திலும் பிறகு அதே போல ஒரு கவலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இப்படிப்பட்ட ஒரு விமர்சனம் செய்கிறாங்களே, என்னுடைய தாயை இப்படி திட்டுகின்றார்களே என்ற அந்த கவலையும் அவர்களுக்கு இருந்திருந்தது. ஆக நம்முடைய பெற்றோர்களை நாம் கண்ணியப்படுத்துவது என்பது இது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம், நமக்கு கிடைத்த ஒரு சான்ஸ் என்ற அந்த விஷயத்தை நாம் நினைத்து செய்தோம் என்றால் கண்டிப்பாக நாம் செய்யக்கூடிய அந்த அவர்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடை, அவங்களுடைய படுக்கையிலானாலும் சரி, அவங்களுடைய அழுக்கை அகற்றுவதிலும் நாம அதில் சுகத்தை காண்போம். அதில் நமக்கு இபாதத்துடைய அந்த நிலையை நாமும் உணர்வோம். இல்லை பாரம் அல்லது சுமையாக இருக்கும் பொழுது அந்த நிலையை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய நம் சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுது நாம் சொல்வதற்கும் எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் தான் நம்மை சுமந்து அனைத்து விஷயம் செய்தார்கள், நாம் நினைவு கொள்ள வேண்டும். அதே போல இந்த உலகம் நாம் எப்படி செய்கின்றோமோ அதையே திருப்பி கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது.
மனிதன் பெற்றோரை கண்ணியப்படுத்தினான் என்றால் அவனுடைய வரக்கூடிய சந்ததிகள் அவனை கண்ணியப்படுத்தும். அதே மனிதன் தன்னுடைய பெற்றோரை அவன் சரியான முறையில் நடந்து கொள்ளவில்லை என்றால் இந்த உலகத்தில் அவன் மரணிப்பதற்கு முன்னால் அதே போன்ற விஷயத்தை அவன் பார்த்து விட்டுதான் மரணிப்பான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸுடைய அந்த கருத்தில் வருகின்றது. அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவன் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் பெற்றோருடைய கண்ணியத்தை உணர்ந்து அவருடைய உரிமைகளை கொடுக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் நம்மை ஆக்கிருவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.